லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சார், நீ உன் மனசுல என்னமா நினைச்சிட்டு இருக்க? அத்தாடி கொலைக்க ஆரம்பிச்சிட்டானே. ஏன் சார், நான் என்ன பண்ணேன்? அதான் உன் புருஷனை காலேஜில் சேர்த்தாச்சுல, அப்புறம் இங்க என்ன உனக்கு வேலை? இல்ல, அவங்க எப்படி படிக்கிறாங்கன்னு பார்க்கலாமேன்னு. அதை பார்க்க தானே நாங்க இருக்கிறோம். கரெக்டு தான், ஆனா இருந்தாலும். ஓ, அப்ப நாங்க எல்லாரும் இங்க ஒழுங்கா வேலை பார்க்கல, அந்த வேலையை பார்க்கறதுக்கு தான் நீங்க இங்க வந்திருக்கீங்களா? ஐயோ சார், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. உன் புருஷன் படிப்பை தான் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றோம்ல, அப்புறம் என்னமா உங்களுக்கு இங்க வேலை? கிளம்புங்க. கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. இல்ல சார், உங்களுக்காக பணியாரம் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். எனக்கா? ஓ, உன் புருஷனை இங்க சேர்த்துக்கிட்டதுக்கு இது என்ன லஞ்சமா? சார், என்ன சார் இத போய் அப்படி எடுத்துக்கிறீங்க? இது என்னோட சின்ன அன்பு பரிசு. உங்களுக்கு வேணானா வேணாம் சார், நாங்க கிளம்புறோம். என்னம்மா? இனிப்பு பணியாரமா? ஆமா சார், கருப்பட்டி பணியாரம். அட சூத்துக்கு செத்தவனே, இங்க ஆசான வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறாரே. சரி சரி, ஏதோ ஆசைப்பட்டு எடுத்துட்டு வந்திருக்க, குடு. அதான் கொடுத்துட்டு இல்ல, அப்புறம் என்ன இங்க வேலை? போ. தூக்கு. அவர் வாங்கினதே பெரிய விஷயம். சார், நீ காலேஜ் முடிஞ்சோடனே செந்தில்கிட்ட கொடுத்து விட்டுங்க சார். வாமா. பார்த்து வர வேண்டியதானே? கல்லு இருக்குல்ல, ரோட்ல வரும்போது அப்படி என்னடி யோசனை வேண்டி கிடக்கு உனக்கு? அது இல்லம்மா, வர வர நம்ம செந்திலன டிப்டாப்பா காலையிலேயே கிளம்பி வெளியில போகுது. அண்ணன் மண்டியும் முன்ன மாதிரி அண்ணன் மேல கோவப்படுறது இல்ல. இன்னைக்கு காலையில கூட 3 பேரையும் காணும். இது எல்லாத்தையும் ஒன்னா வச்சு பார்க்கும்போது உனக்கு எதுவும் தோணலையாமா? என்னம்மா நின்னுட்ட? பாத்துடி, ரொம்ப யோசிக்காத. கொஞ்ச நஞ்ச இருக்கிற மூளையும் வெளியில வந்து விழுந்துற போகுது. பிறகு உன்னை யாருக்கும் கட்டி கொடுக்க முடியாது. மா, அப்ப என்ன கட்டி கொடுத்து எப்படா விரட்டி விடலான்னு பாக்குறியா? பின்ன இப்படி 3 பேரும் வழி மறிச்சுன்னா எப்படி? நகருங்கப்பா. சந்தை தானே, நான் கூட்டு போறேன். வா பாப்பா, வா பாப்பா. கைய விடு. விடுற கைய. யாரா நீங்களா? என் பொண்ணை எங்கன்னு இழுத்துட்டு போக பாக்குறீங்க? செல்வா அண்ணன் தான் பொண்ணை தூக்கிட்டு வர சொன்னாரு. எதுவா இருந்தாலும் அண்ணன்ட்ட பேசிக்க. சும்மா இங்க ஒப்பாரி வைக்காத. போமா அந்த பக்கம். கைய விடு. விடு. யாராவது காப்பாத்துங்க. புவனா, புவனா, யாராவது காப்பாத்துங்க. ஐயா, ஐயா, என் பொண்ண கார்ல கடத்திட்டு போறாங்க. வந்து காப்பாத்துங்க ஐயா. ஐயோ, புவனா. ஹலோ அத்தை. அமுதாமா, அமுதாமா, அமுதாமா. அத்தை, என்னாச்சு அத்தை? ஏன் அழறிய? அமுதாமா, புவனாவ யாரோ 3 ரவுடி பசங்க கடத்திட்டு போயிட்டாங்கம்மா. அத்தை, என்ன சொல்றீங்க? இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலதா. அத்தை, இப்ப எங்க இருக்கீங்க? நான் சந்தையில தான் இருக்கேம்மா. ஐயோ, நீங்க அங்கே இருங்க, நான்
அத்தை அத்தை என்னாச்சுன்னு சொல்லுங்க அத்தை. புவனாவை 3 பேரு கடத்திட்டு போயிட்டாங்க. ஏங்க இத்தனை ஆம்பளைங்க இருக்கிய, ஒரு புள்ளைய 3 பேர் தூக்கிட்டு போயிருக்காங்க. அத தட்டி கூட கேட்காம எல்லாரும் சேர்ந்து இப்படி வேடிக்கை பாத்துருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? அட என்னமா புரியாம பேசுற? இப்ப வந்து பொண்ணை தூக்கிட்டு போனது செல்வானனோட ஆளுங்க. செல்வானனை பழிச்சிட்டு எப்படிமா மார்க்கெட்ல கடையை போட்டு புடைக்க முடியும்? ஏங்க இதுவே உங்க வீட்டு புள்ளையா இருந்தா இப்படிதான் கடை முன்னாடி நின்னு பேசிட்டு இருந்திருப்பீங்களா? ஒரு பொண்ணோட மானத்தை விட உங்களுக்கு கடை தான் பெருசா போச்சுல? அம்மா செல்வா அண்ணன் கோவமானவர் தான், அடிதடி பண்றவர் தான். ஆனா பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப நல்லவர். பொண்ணுங்க விஷயத்துல மட்டும் அவர் தப்பாவே நடக்க மாட்டாருமா. அப்படி இருந்து உங்க வீட்டு பொண்ணை தூக்கி இருக்காருன்னா உங்களோட சைடுல ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். வீணா பயப்படாம அண்ணன் வீட்டுல போய் பாருமா. அத்தை 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 நீங்க வாங்க அத்தை, நம்ம பாத்துக்கலாம். நீங்க வாங்க வாங்க. நீங்க ஊருக்குள்ள பெரிய மனுஷன் தானே, உங்களுக்கு ஆள் பலமும் செல்வாக்கும் இருந்தா ஊர்ல இருக்கிற யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? இல்ல என்ன பண்ணாலும் எல்லாரும் இப்படி வாயை மூடிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சிட்டீங்களா? எதுக்கு எங்க வீட்டு பொண்ணை கடத்திட்டு வந்தீங்க? ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையா இது? எங்க வந்து யார் முன்னால நின்னு என்ன பேசிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறோம். என்ன பிரச்சனையா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசுங்க. அத விட்டுட்டு ஒரு பொண்ணை தூக்கிட்டு வரதெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் பண்ற காரியமா? தவறு. நான் இது வரைக்கும் எல்லாத்தையும் யோசிச்சு தான் பண்ணியிருக்கேன். நான் யோசிக்காம பண்ணி இருந்தா இந்நேரம் உங்க வீட்டுல ஒருத்தர் கூட உயிரோட இருந்திருக்க மாட்டீங்க. உங்க பொண்ணா காணான்னு நீங்க என் வீட்டுக்குள்ள வந்து நின்னு கேக்குற மாதிரி என் பொண்ணா காணாமேன்னு நான் உங்க வீட்டுக்குள்ள வந்து நின்னு கேட்டிருந்தா உங்க வீடே இல்லாம போயிருந்திருக்கு. என்னங்க சொல்றீங்க? எங்க வீட்டு ஆளுங்க உங்க பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்களா? ஏய், என்ன நடிக்கிறியா? இல்லண்ணே, உண்மையிலேயே எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. யார கடத்திட்டு போனாங்க? என் பொண்ணு எங்க? தயவு செஞ்சு சொல்லுங்க. உன் மாயன் வடிவேல் இருக்கான்ல, அவன்கிட்ட போய் கேளு. என் பொண்ணு சுமதிக்கிட்ட அவன் என்ன சொல்லி ஏமாத்தினான்னு எனக்கு தெரியல. நைட்டோட நைட்டா என் வீடு பூந்து என் பொண்ணை தூக்கிட்டு போயிட்டான். நீங்க 2 பேரும் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னா எனக்கு தெரியாது. என் பொண்ணு இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள என் வீட்டுல இருக்கணும். அப்படி மட்டும் இல்ல, உங்க வேதனை எனக்கு புரியுது. ஆனா நீங்களும் எங்க நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். அவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாம அவளை பெத்தவங்க எவ்வளவு துடிச்சு போயிருக்காங்க தெரியுமா? உங்க பொண்ண நீங்க சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே நான் கூட்டிட்டு வரேன். ஆனா அது வரைக்கும் உங்க பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. அதுக்கு நான் உறுதி. ஆனா 5 மணியை தாண்டிச்சு உங்க பொண்ணு உயிருக்கு நான் உத்தரவாதம். சரி, எனக்கு அவளை பார்க்கணும். அவகிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும். அதெல்லாம் முடியாது. என் மகளை என் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துங்க. அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசுவோம்.
5 நிமிஷம் பார்த்து பேசிட்டு போயிடுறோன்னு. எங்க வீட்டு பொண்ணை நீங்க பத்திரமா வச்சிருக்கீங்கன்னு நான் எப்படிங்க நம்புறது? நான் புவனவை என் கண்ணால பார்த்தாதான் நம்புவேன். சரி, யாராவது ஒருத்தர் மட்டும் போய் பாருங்க. டேய், கூட்டு போங்கடா. சரண நீங்க இருங்க, நான் போய் பாத்துட்டு நான் வரேன். நான் பாத்துட்டு வந்துடுறேன் அத்தை. இருங்க. ஏய், எதுக்குடா கத்திட்டு இருக்க? காலையில வரேன்டா. ஏத்தா அழுற? வருவாங்கம்மா, வருவாங்க, இரு. புவனா, அழாத அழாத. அதான் நான் வந்துட்டேன்ல, அழாதடி. இங்க பாரு, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள உன்னை நான் இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவேன், சரியா? அண்ணமண்டி, எனக்கு இங்க இருக்கவே பயமா இருக்கு. என்னை விட்டுறாதீங்க ப்ளீஸ். என்னை எப்படியாவது வீட்டை கூட்டிட்டு போயிருங்க. ஏய், உன்னை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோண்டி. நீ தைரியமா இரு, சரியா? உனக்கு ஒன்னும் ஆகாது. உன்னை கூட்டிட்டு போக தான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன எதுக்கு அண்ணமண்டி இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க? எல்லாம் உங்க அண்ணன் வடிவேலாலதான். வடிவேல் அண்ணனா? ஆமா புவனா, அவ செல்வாவோட பொண்ணு சுமத்திய தூக்கிட்டு போயிட்டாங்களா. அதுக்கு பதிலாதான் உன்னை இங்க தூக்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. இவங்க உன்னை விடணும்னா அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து நான் இங்க விடணும். இங்க பாரு, நீ எதையும் யோசிக்காத, சரியா? அந்த பொண்ணை எப்படியாவது கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டு உன்னை எப்படியாவது நான் சீக்கிரமா கூட்டிட்டு போயிடுவேன். அண்ணமண்டி ப்ளீஸ், அண்ணமண்டி என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போங்க அண்ணமண்டி. ஏமா, எவ்வளவு நேரம் தான் பேசிட்டே இருப்ப? கிளம்புமா. ஏமா ஏமா அழுதுட்டே இருக்க? உட்காருன்னு சொல்றேன்ல. அழாத. போய் உட்காரு. மாமா, உட்காரு உட்காரு. நான் வந்துடுறேன். சரி, அழுவாத அழுவாத அழுவாதம்மா. அமுதம்மா, என்ன சொன்ன? புவனா நல்லா இருக்கல்ல? அவ நல்லாதான் இருக்கா அத்தை, நீங்க பயப்படாதீங்க. வாங்க போலாம். அண்ணன் லட்சுமி சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? 5 மணி. ஆகா, இவங்க எதுக்கு இங்கே வராங்க? இவங்க வந்தாலே வில்லங்கத்தை இழுத்துக்கிட்டுல வருவாங்க. என்னன்னு கேட்பான். வாங்க அண்ணமண்டி, வா அமுதா. ஏய் பழனி, வாடா. யாரு வந்திருக்காங்கன்னு பாரு. உள்ள வாங்க அண்ணமண்டி. இல்ல. என்னாச்சு? உங்க 2 பேர் முகத்தையும் பார்த்தா கலக்கமாவுல இருக்கு. அது வந்து ஒரு உதவி. என்ன அண்ணமண்டி, நீங்க போய் என்கிட்ட உதவி அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு. உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, என்னால என்ன பண்ண முடியுமோ அதை உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். அண்ணமண்டி சொல்லுங்க அண்ணமண்டி. நம்ம புவனாவை கடத்திட்டாங்க தம்பி. என்னது? நம்ம வீட்டு பிள்ளைய கடத்திட்டு போயிட்டாங்களா? ரெங்குனார் குடும்பத்து மேல கை வைக்கிற அளவுக்கு எவனுக்கு தைரியம் வந்துச்சு? அண்ணமண்டி, யாரு கடத்துறாங்கன்னு மட்டும் சொல்லுங்க. நம்ம பொண்ணை மீட்டுட்டு அவனை உங்க காலை விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். சொல்லுங்க அண்ணமண்டி, யாரு யாரு கடத்துறாங்கன்னு சொல்லுங்க. செல்வராஜ் அண்ணனோட ஆளுங்க. செல்வராஜ் ஆளுங்களா? அவங்க எதுக்கு தேவையில்லாம நம்ம வீட்டு பொண்ணு மேல கை வச்சாங்க? செல்வராஜ் அண்ணன் அடிதடின்னு கலட்டாலாம் பண்றவர் தான், கொஞ்சம் கோபக்காரர் தான். ஆனா பொம்பளை பிள்ளைங்க விஷயத்துல ரொம்ப கண்ணியமா நடந்துக்குவார. அப்படிப்பட்ட மனுஷன் நம்ம குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணை கடத்திருக்காருன்னா நம்ம சைடு ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். அண்ணமண்டி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த கிறுக்கு பைய வடிவேலு அவங்க வீட்டு பொண்ணை கடத்திட்டானா. கரண்டுலே கை வச்சிருக்கானே. என்ன அண்ணமண்டி சொல்றீங்க? ஆமா தம்பி, அவன் கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்க போறானா. என்னது?
தாலி கட்டுறதுக்குள்ள அந்த பொண்ணு அவங்க கிட்ட ஒப்படைக்கலன்னா நம்ம பொண்ணு. அண்ணாமண்டி இப்ப வடிவேலு எங்க இருக்கான்னு தேடி பாத்தீங்களா? ஃபோன் பண்ணி பார்த்தோம் தம்பி, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னே வருது. சுவிட்ச் ஆஃப்னே வருதா? எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க அவங்க கிட்ட நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா. ஐயோ, நம்மளையே சிக்க வைக்க பாக்குறாங்களே. அந்த பொண்ணு மட்டும் கிடைக்கலன்னா நம்ம புவனாவை கொண்டு போட்டுருவாங்களா? தயவு செஞ்சு எப்படியாவது அவங்க கிட்ட பேசி புவனாவை காப்பாத்தி கொடுங்க தம்பி. இல்ல அண்ணாமண்டி, என்ன மன்னிச்சிருங்க. என்னால அவங்க கிட்ட போய் இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் பேச முடியாது. என்னமோ நீங்க என்கிட்ட பண உதவி கேட்டு வந்திருப்பீங்களோன்னு நினைச்சேன். செல்வராஜன் ரொம்ப மோசமானவங்க. அது மட்டும் இல்லாம தப்பு உங்க குடும்பத்து மேலதான் இருக்கு. அதுவும் அவங்க வீட்டு பொண்ணையே கடத்தியிருக்கான். அடி ஆத்தி, நினைச்சு கூட பார்க்க முடியலடா சாமி. ஏங்க, உங்க பொண்ணை தூக்குன உடனே நீங்க இவ்வளவு துடிக்கிறீங்களே, செல்வாண்ணன் பொண்ணை தூக்குனதுக்கு அவர் எவ்வளவு துடிச்சு போயிருப்பாரு. இங்க பாருங்க, இந்த விஷயமா என்கிட்ட உதவி அது இதுன்னு கேட்டுட்டு வந்தது அவருக்கு தெரிய வேணாம். பண விஷயமா ஏதாவது ஒத்தாசை வேணும்னா கேளுங்க. இனிமே இந்த விஷயமா ஏதாவது உதவி கேட்டு என்கிட்ட வந்து பேசாதீங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். போங்க அண்ணாமண்டி, போய் வடிவேலை தேடுற வேலையை பாருங்க. அத்தை அத்தை வாங்க போலாம் போலாம் அத்தை. அப்புச்சி, பெரியம்மாவும் அமுதாவும் வந்துட்டு போறாங்களே, என்ன விஷயம் அப்புச்சி? எல்லாம் நமக்கு நல்ல செய்தி தாண்டா மவனே. இந்த வடிவேலு பைய செல்வராஜ் அண்ணன் மகளை தூக்கிட்டானாம்டா. தூக்கிட்டானா? என்ன அப்புச்சி சொல்றீங்க? ஆமாண்டா பழனி, அவனே ஒரு முரட்டு பையன். எப்படியோ திட்டம் போட்டு தாண்டா தூக்கியிருக்கான். அவன் எப்படியோ ஏதாவது ஒரு கோயிலை வச்சு இந்நேரம் தாலியை கட்டி முடிச்சிருப்பான். இந்த விஷயத்த நம்ம செல்வானங்கிட்ட லேசா பேச்சை கொடுத்து தூண்டி விட்டா போதும். பிறகு அவங்கள அந்த குடும்பத்தை இளநி சீவுற மாதிரி சீவி போட்டுருவாங்க. நமக்கு ஒரு தொல்லை தீர்ந்துச்சுன்னு வச்சுக்க. சூப்பர் அப்புச்சி, இந்த மாதிரி ஒரு நாளை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். விடுவனா செந்திலே, இதோட உன் குடும்பம் ஒளிஞ்சதுடா. என்ன போன? ஐயோ புவனா, அம்மா புவனா, உனக்காடி இந்த நிலைமை. பசிச்சா கூட எதுவும் சொல்ல மாட்டாளே அவ. போனேறா, எடுத்து தொலையாண்டா. ஐயோ டேய் மாணிக்கம், என்னடா? ஏதாவது பண்ணி புவனவை காப்பாத்தி கூட்டிட்டு வாடா. ஐயோ, அந்த படுபாவி என் மகளை ஏதாவது பண்ணிட்டா. அக்கா, எதுவும் ஆகாதுக்கா. நீ பாட்டுக்கு வீணா எதையும் யோசிக்காதக்கா. போனா கூட்டிட்டு வந்துடலாம். அதுக்காக தானே என்ன வழின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஐயோ, என் மக அங்க என்ன கஷ்டப்படுற. மாப்பிள்ளைக்கு போன போடுறேன். சித்தப்பா 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 ஒரு நிமிஷம். என்ன எதுவும் புரியாம ஏன் அவங்களுக்கு பண்றீங்க? அதெல்லாம் அவங்களுக்கு நம்ம எதுவும் சொல்ல வேணாம். இல்ல நம்மளே பாத்துக்கலாம். நம்மளே பாத்துக்கலாம்னா? நம்ம வீட்டு தடி அந்த பொண்ணை எங்க தூக்கிட்டு போனானே தெரியல. அவ இருக்க இடமும் தெரியல. 5 மணிக்குள்ள அந்த பொண்ணை கொண்டு போய் விடலனா அது நம்ம பிள்ளைக்கு தாமா ஆபத்து. நீ முதல்ல செந்திலுக்கு போன போடுமா. சித்தப்பா வேண்டாம். போன குடுமாங்கறீங்களா? வேண்டாம் சித்தப்பா. ஐயோ கடவுளே. சித்தப்பா, அவளுக்கு இதான் முதல் நாள். அவளுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சா எத பத்தியும் யோசிக்காம சட்டுன்னு கிளம்பி வந்துருவாங்க. நம்ம இவ்ளோ நாள் சிரமப்பட்டது எல்லாமே வீணா போயிரும் சித்தப்பா. முதல் நாளே வேண்டாமே. அமுதா, அதுக்கு கோயில் மாதிரி இருந்த வீட்டு அவங்க. சித்தப்பா, நீங்க இப்போ என்ன சொன்னீங்க? கோவில் நான் சொன்னீங்க. ஆமாத்தா. ஏன்? டேய், மீனாட்சிபுரம் முத்துமாரியம்மன் கோயில் தானே கல்யாணம்? அங்கதானே முன்பதிவு பண்ணியிருக்கேன். ஆமா மாமா. நேத்து நைட்டு நம்ம வீட்டு கொல்ல பக்கமா சின்ன அண்ணன், அண்ணமண்டி, வடிவேலு
எல்லாருமே மீனாட்சிபுரம் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு கார் புக் பண்ணோம் அப்படி இப்படின்னு ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. சித்தப்பா ஒரு நிமிஷம் இருங்க. எங்க எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்திடுறா. கொஞ்சம் சும்மா இருக்கா? சித்தப்பா இது பாருங்களேன். நீ சொன்னது சரிதான் தான். மீனாட்சிபுரம் முத்துமாரியம்மன் கோயில்ல வடிவேலுக்கு சுமதிக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்பதிவு ரசீது வாங்கி வச்சிருக்கானுங்க. இந்த வடிவேல் பையன் இந்த சுமதியை கூப்பிட்டு அங்கதாமா போயிருப்பான். அங்க போனா மொத்தமா பிடிச்சிடலாம். வா அமுதா, அங்க போலாம். ஐயோ அமுதா, அமுதா டேய் மாணிக்கம், நானும் வரேன். அமுதா நாங்க போய் என்னன்னு பாத்துட்டு வரோம் அத்தை. நீங்க இங்கே இருங்க அத்தை. நான் வந்தா கண்டிப்பா போனாவோட தான் வருவேன். நீங்க பயப்படாம இருங்க அத்தை. ஊரை கூட்டு ஒப்பாரி வைக்காத. நாங்க நம்ம பிள்ளையோட தான் வருவோம். நானும் வரேன்டா. மாமா அமுதா